உறவுகள்ல வர்ற பிரச்சனை, கணவன் மனைவி சண்டை பிரச்சனைகள், இப்படி நிறைய காரணங்களால பாலியல் ஆர்வம் குறையலாம். ஆனா அதை சரி செய்து கொள்ள வேண்டும். பாலியல் ஆர்வம் குறைஞ்சதுன்னா உடனடியாக நாம அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி செய்து கொள்ள முடியும். இன்னைக்கு முற்றிலுமாக இதை சரி செய்ய முடியும். உறவுகள்ல பிரச்சனை வந்தாலும் சரி செய்யலாம். உடல் ரீதியான பிரச்சனைகளையும் சரி செய்யலாம். சுற்றுச்சூழல், அப்புறம் வேலை பளு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு. கரெக்டா ஒரு கவுன்சிலிங் போனோம்னா அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா இது எதையுமே செய்யாம நீங்க நீண்ட காலம் அப்படி போகும்போது பார்ட்னரும் சேர்ந்து சஃபர் பண்ணுவாங்க. அவங்களே செக்ஸ் வாழ்க்கையும் பாதிக்கப்படும். சில நேரங்களில் இது சண்டைகளாக மாறி சண்டைகள் மிகப்பெரிய அளவுக்கு விஸ்வரூபமாகும். ஒரு சண்டை போடுறாங்க, மறுநாள் தாம்பத்திய உறவு வச்சுக்கிறாங்க. அப்போ அதனுடைய வீரியம் குறைஞ்சிரும், இயல்பான உறவுக்கு வந்துடுவாங்க. ஆனால் சண்டை போடுறாங்க, உறவு எதுவும் இல்லை, திரும்ப அந்த கோபத்தில் மறுபடியும் ஒரு சண்டைகள் பெரிதாகிட்டே இருக்கும். அளவுக்கு அதிகமாக ப்ரொபோர்ஷனேட்டாக இல்லாமல் பெரிய அளவுக்கு சண்டைகளாகி ஒரு நாள் விவாகரத்துக்கு போய் நிற்கிற மாதிரி ஆகிடும். சில நேரங்களில் திருமண ஊருக்கு வெளியே உறவுகள் போன்ற விஷயங்களும் இது இந்த காரணத்தினால ஆகும். ஏன்னா ஒருத்தர் ரொம்ப பட்னியா இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப பட்னியா இருந்தீங்கன்னா சில நேரங்களில் தேவையில்லாத கெட்டுப்போன உணவு கூட நீங்கள் பசினால சாப்பிட வேண்டியதாயிரும். ஒரு வறுமை நிறம் சிவப்புல அழுகி போன ஒரு ஆப்பிள் ஒரு குப்பையில் கொட்டுவாங்க, அதை எடுத்து கமலஹாசன் சாப்பிட்ற மாதிரி ஒரு காட்சி வரும். ஏன்னா ரொம்ப பட்னி, 2-3 நாள் பட்னியா இருக்கும்போது மோசமான உணவை கூட நீங்கள் சாப்பிட வேண்டியது இருக்கும். அதுபோல செக்ஸ் இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் இயல்பாக அதை செய்ய மாட்டீங்க. ஆனால் அந்த மாதிரி தவறுகளும் செய்யக்கூடும். அதனால நீண்ட நாள் உடலுறவு இல்லாம ஒரு நெருக்கமான இன்டிமசி இல்லாம இருக்கிறது உடலுக்கும் மனதிற்குமே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும், பிரச்சனைகளை உண்டு பண்ணும். தேவையற்ற உறவுல ஈடுபடுறது போன்ற பிரச்சனைகள் வரும். திருமண வாழ்க்கையில முறிவு, சண்டைகள் அதிகமாக வர்றது, மன அழுத்தம், பல பிரச்சனைகளை கொண்டு வரும்.